வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ். சரிங்களா? ஸோ முக்கியமான டாபிக். ஸோ அதில் சொல்லும் பொருளும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்லேயே வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு செய்யுளுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் பொறுத்துக அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, ஸோ அது எப்படியெல்லாம் வந்து இனிமே வரப்போகிற குரூப் 4லையும் குரூப் 2லையும் ஜென்ரல் தமிழில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து சொல்லும் பொருளும் அதை அந்த மீனிங்கை வச்சு நமக்கு எப்படியெல்லாம் வந்து கொஷின் கேட்கலாம், அதை பேஸ் அதுக்காக ஒரு ஐடியாவுக்காக ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஷின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்லும் பொருளும், ஸோ இல்லைனா பொருள் அறிக அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து குந்த, மிசை, கந்தம், விசனம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ மனம், உட்கார, கவலை, மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுக்கு நேரம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குந்த அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ குந்த அப்படின்னா என்னன்னா ஸோ அது வந்து என்னன்னா நம்ம இந்த சென்னை சைட்லாம் போனோம் அப்படின்னா எங்கே குந்துறது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது உட்காரது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குந்த அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா குந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உட்கார அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 2. சரிங்களா? ரெண்டாவது மிசை இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிசை அப்படின்னு இருக்கு. ஸோ மிசை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மிசை அப்படிங்கிறதுக்கு பொருளுங்க இப்போ என்ன அப்படின்னா மிசைனா மேலேன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2, 4. சரிங்களா? ஸோ எப்பவுமே மேட்ச் த ஃபாலோயிங்ல 4 ஆப்ஷனுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ ஏதாவது 1, 2 நமக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ அதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2 பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லையுமே வந்து 2 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் போகணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனுக்கு 4 தான் அப்படின்றது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிசி 2க்கு மட்டும் தான் வந்து 4 வந்திருக்கு. ஸோ அதை போய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவையும் நம்ம டிஐயும் வந்து எல்லாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஏவும் டிஏவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பிசி மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கந்தம், விசனம் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ கந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனம். ஸோ கந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா விசனம் அப்படின்னா கவலை. சரிங்களா? ஸோ விசனம் அப்படின்னா கவலை. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ல முடிய வேண்டியது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பிக்கு மட்டும் தான் வந்து 2ல் ஆரம்பிச்சு நமக்கு 2, 4, 1, 3 அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஏன்னா கந்தம் அப்படின்னா மனம்னு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து இது வந்தோன்னா எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அந்த ஒரு மரம் வந்து பெரிய அளவு ஒரு அந்த மரத்தை வெட்டுற ஒரு பாடல் வரும் இல்லையா? ஸோ அந்த இதுல இருந்தா வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ குந்த, உட்கார, மிசை, மேலே, கந்தம், மனம், விசனம், கவலை. ஸோ 2, 4, 1, 3. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? So, சொல்லும் பொருளும்ல சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வருக்கை, இருக்கை, புல், தாவரம், அல்லல், சேறு, மடிவு, தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வருக்கை, இருக்கை, அல்லல், சேறு, புல், தாவரம், மடிவு, தொடக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருக்கும் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ வருக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா வருக்கைங்கிறதுக்கு இருக்கை அப்படிங்கிறது வந்து கரெக்ட் வேர்டு கிடையாது. சரிங்களா? ஸோ வருக்கை அப்படின்னா என்னன்னா வருக்கை அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? வருக்கை அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புல் அப்படின்னா என்னன்னா தாவரம் கிடையாது. புல் அப்படின்னா என்னன்னா கீழே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ புல் அப்படின்னா கீழேன்னு அர்த்தம். ஸோ வெறும் இந்த பூ வந்து இந்த புல் வந்திருந்தா தான் அது வந்து தாவரம். சரிங்களா? ஸோ இந்த புல் வந்திருந்தா தான் தாவரம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எள்ளு வந்து வேற எள்ளு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தாவரம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ புல் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து வருக்கை, இருக்கை இதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புல், தாவரம் இதுவும் கிடையாது.
ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மடிவு தொடக்கம்னு இருக்கு சரிங்களா. ஸோ மடிவு தொடக்கம்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக மடிவு அப்படின்னா தொடக்கம் வராது. மடிவு அப்படின்னா சோம்பல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ மடிவு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சோம்பல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ அப்போ மடிவு தொடக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பானது சரிங்களா. ஸோ ரிமைனிங் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி மட்டும் தான் இருக்கு. ஸோ அள்ளல் சேரு, ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாயவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் ஒரு பாடல் வரும். ஸோ அதுல இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய புராணத்துல இருந்து இது கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அள்ளல் அப்படின்னா சேரு, வருக்கை அப்படின்னா செல்வம், புல் அப்படின்னா கீழேன்னு அர்த்தம், இந்த புல் வந்துச்சு அப்படின்னா தான் தாவரம். ஸோ மடிவு அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ மடிவு அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும்ல தவறான இணையை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லும் பொருளும்ல தவறான இணையை கண்டறி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ சரியானதெல்லாம் எது எதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ மேதி மயில், மா வண்டு, வாவி பொய்கை, மது தேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மா வண்டுங்கிறது கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ மா வண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இது இருக்கும். 10th புக்லேயும் 9th புக்லேயும் இருக்கும். ஆம், வயல் மேன்மை துகள் வயல் வண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகு அறிவு அளவு அளத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் 12 கிட்ட இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால வந்து மா அப்படின்னா வண்டு அப்படிங்கிறதும் கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மது தேன். ஸோ மது அப்படின்னா தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வாவி பொய்கை. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ இது வந்து எது தப்பு அப்படின்னா மேதி அப்படின்னா மயில் கிடையாது. ஸோ மேதி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா எருமைன்னு வரும். ஸோ மேதி அப்படின்னா என்ன அப்படின்னா எருமை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அதனால வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பானது சரிங்களா. ஸோ மேதி அப்படின்னா எருமை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஏன்னா கொஸ்டின்ல வந்து தவறான இணையை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால பிசிடி மூணுமே கரெக்ட். மேதி வந்து எருமைன்னு வரும், ஆனால் மயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே பொருந்தாத இணையை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. சொல்லும் பொருளும்ல பொருந்தாத இணையை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொம்பு கிளை, துளை துளை துளை, கான் காட்சி, அசும்பு நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எது வந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ தப்பானது எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரியானதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொம்பு கிளை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ கொம்பு கிளை அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புழை துளை. ஸோ இதுவுமே வந்து கரெக்ட் தான். ஸோ புழை அப்படின்னா துளைன்னு வரும். இன்னொரு மீனிங் வந்து என்ன அப்படின்னா சாளரம் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ புழை துளை சாளரம். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கான் காட்சி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கான் காட்சிங்கிறது வராது சரிங்களா. ஏன்னா அது வந்து 2 சுழி இன்னும் வந்திருக்கு சரிங்களா. இதே இது 3 சுழி இன்னும் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கான், அதாவது 3 சுழி இன்னும் போட்டு கான் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து காட்சிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து கேட்டிருக்க வந்து என்ன அப்படின்னா 2 சுழி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தப்பு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த 2 சுழி 3 சுழி இன்னும் வந்துருச்சா மட்டும்தான் வந்து கான் அப்படின்னா காட்சின்னு வரும் சரிங்களா. ஸோ இந்த கான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா கானகம், அப்படி இல்லை அப்படின்னா அரசன் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இந்த கான் வந்து என்ன அப்படின்னா அரசன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வம். ஸோ இந்த கான் வந்து 2 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அரசன் செல்வம் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அசும்பு நிலம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அசும்புனா நிலம், விசும்புன்னா வானம். ஸோ இது வந்து கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ எது வந்து தப்பானது அப்படின்னா கான் தான் வந்து தப்பானது. ஸோ தவறானது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பொச்சாப்பு அப்படின்னா என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லும் பொருளும் பொச்சாப்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி
சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்டானது. பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சரியானது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாசவர், வெற்றிலை விப்பவர், ஓசுனர், நெய்பவர்னு கொடுத்துருக்காங்க. மண்ணுள் வினைஞர், சிற்பி, வாசவர், எண்ணெய் விற்பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன, இது வந்து சரியானது வந்து எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியானது வந்து என்ன அப்படின்னா பாசவர், வெற்றிலை விற்பவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ பாசவர், வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க வந்து ஓசுனர்னு இருக்கு இல்லையா. ஸோ ஓசுனர் அப்படின்னா தான் என்ன அப்படின்னா எண்ணெய் விற்பவர் தான் வந்து ஓசுனர். சரிங்களா. ஸோ எண்ணெய் விற்பவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெய்பவர். சாரி, ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் தான் ஓசுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணுள் வினைஞர் அப்படின்னு, சிற்பி அப்படின்னா மண்ணுள் வினைஞர் கிடையாது. சரிங்களா. ஸோ சிற்பி அப்படின்னா மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ மண்ணுள் வினைஞர் அப்படின்னா மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாரி, மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியரை தான் வந்து மண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் தான் வந்து கரெக்டான ஆன்சர், சிற்பி கிடையாது. சரிங்களா. ஸோ சிற்பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணீட்டாளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் தான் கரெக்ட். வாசவர் அப்படின்னா என்னன்னா அவர் தான் வந்து நெய்பவர். சரிங்களா. ஸோ வாசவர் அப்படின்னா தான் நெய்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் தான் கரெக்ட். ஸோ சிற்பி இல்லை. ஸோ அது வந்து தப்பு. சரிங்களா. மண்ணீட்டாளர் தான் வந்து சிற்பி. சரிங்களா. ஸோ ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். ஸோ ஓசுனர் அப்படின்னா தான் எண்ணெய் விற்பவர். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா பி, டி ரெண்டுமே வந்து தப்பு. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ தான் கரெக்டானது. ஸோ பாசவர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறதா வந்து பாசவர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு பொறுத்துக்க மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து பொறுத்துக்க மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் வந்து இப்போ அந்த சொல்லும் பொருளுமே வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து பெரிய புராணத்துலேருந்து தான் வந்து கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ பெரிய புராணம் அப்படி இல்லை அப்படின்னா ராமாயணத்துலேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. சரிங்களா. கம்ப ராமாயணத்துல இருந்து. சரிங்களா. ஸோ கனகச்சுனை, மத வேளங்கள், முரலும், பல வெய். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா முழங்கும், முதிர்ந்த மூங்கில், மத யானைகள், பொன்வண்ண நீர்நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது வந்து எதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இந்த முரலும் முழங்கும் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மற்றதுக்கு நீங்க ஆன்சர் உங்களுக்கு வந்து நாளுக்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இஃப் சப்போஸ் எனக்கு வந்து ஈஸியா வந்து ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஸோ முரலும் முழங்கும் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அப்போ வந்து சிக்கு வந்து 1 வந்திருக்கணும். ஸோ அதுதான் ஆன்சர் அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு மட்டும்தான் வந்து ஆப்ஷன் ஏழு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவதுக்கு 1 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது. சரிங்களா. ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கனகச்சுனை அப்படின்னா என்னன்னா பொன்வண்ண நீர்நிலை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். சரிங்களா. இப்போ கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து 4. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள்னு அர்த்தம். ஸோ மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் 3. சரி, ஆமாம் ஆப்ஷன் 3. ஸோ 4-3ன்னு வரும். ஸோ முரளும் முழங்கும். ஸோ 4-3-1. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பலவை, முதிர்ந்த மூங்கில். ஸோ 4-3-1-2. சரிங்களா. ஸோ பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். ஸோ வெய் அப்படின்னா மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பலவை அப்படின்னா பழமையான மூங்கில், அதாவது முதிர்ந்த மூங்கில் அப்படிங்கிறது தான் பலவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ முரலும் அப்படின்னா முழங்கும், முரலும் அப்படின்னா முழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத வேளங்கள்னா மத யானைகள், கனகச்சுனை, பொன்வண்ண நீர்நிலை. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4-3-1-2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருள்ல வந்து மறுபடியும் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை அப்படின்னா சரியானதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ கிளை உறவினர், போற்றார் பகைவர், பேதையார் அறிவற்றவர், அளந்தவர் கொடையாளர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ தவறானது இது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளை அப்படின்னா உறவினர் தான். சரிங்களா. ஸோ கிளை உறவினர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவற்றவர் கரெக்ட் தான். சரி, சாரி, கிளை உறவினர் வந்து கரெக்டாக தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேதையர் அறிவற்றவர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியுமே வந்து கரெக்ட் தான். ஸோ பேதையர்னா அறிவற்றவர் தான் வரும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போற்றார் பகைவர். ஸோ இதுவுமே வந்து கரெக்ட் தான். ஸோ போற்றார் பகைவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இங்க வந்து இந்த அளந்தவர்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அளந்தவர் அப்படின்னா கொடையாளர் வந்து கிடையாது. ஸோ அளந்தவர் அப்படின்னா என்னன்னா வறியவர் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வறியவர், அதாவது ஏழை தான் வந்து வறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடை என்பது வறியருக்கு ஒன்று ஈதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா.
ஸோ வறியவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். கொடையாளி கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து எதிர்ச்சொல்ல தான் வந்து இது மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எதிர்ச்சொல்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து கரெக்ட்னு சொல்லலாம். ஆனால் அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அதே தான் சொல்லும் பொருளும்ல சொல்லும் பொருள் பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். சரிங்களா? ஸோ முகில் அப்படின்னா நமக்கு தெரியும் மேகம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 இருக்கிறது தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ முகில் அப்படின்னா மேகம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஏபிசி டி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி ரெண்டுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏயையும் டியையும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏயையும் டியையும் கட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காலன். ஸோ காலன் அப்படின்னா என்னன்னா யமன் அர்த்தம். சரிங்களா? ஸோ காலன் அப்படின்னா யமன் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3-4ல ஆரம்பிக்குது. ஸோ 3-4ல ஆரம்பிக்கிறது வந்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3-4ல ஆரம்பிக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து மிக அந்த ரிமைனிங் இருக்கிறதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மெத்த அப்படின்னா என்னன்னா மிகவும்னு அர்த்தம். ஸோ மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெத்த வணிகலன் அப்படின்னா மிகவும் நிறைய செல்வம் இருக்க வணிகலன் அர்த்தம். சரிங்களா? ஸோ மெத்த வணிகலன் அப்படின்னா மிகவும் மெத்த அப்படின்னா மிகவும் அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சேகரம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். ஸோ நாளி சேகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது தென்னைமர கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நாளி சேகரம். சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் 3412 ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ முகில் மேகம் காலன் யமன் மெத்த மிகவும் சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3412. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக மாடலில் தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பொலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கல் மல்லல் செரு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சா போதும் நம்ம அதை வச்சு போட்டலாம். ஸோ நல்லா தெரிஞ்சவங்க 4 ஆப்ஷன் வந்துமே தெரிஞ்சு அப்படின்னா ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் இப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த 10ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. சரிங்களா? ஸோ 10ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஸோ பொலம் கல் மல்லல் செரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலை வயல் அழகு வளம். ஸோ இதுலையுமே வந்து நான் அந்த அப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஆன்சர் தெரிஞ்சா போதும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாக வந்து ஆன்சர் தெரிஞ்சிடலாம். ஸோ 4 இதில் ஏதேனும் ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சா போதும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தவறானது வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ பரி கரி கமுகு சிற்றில். ஸோ பரி அப்படின்னா என்ன? இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யானை குதிரை பாக்கு சிறு குகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம எதெல்லாம் வந்து தப்புங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து பரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா யானைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா பரி அப்படின்னா குதிரை தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ பரி அப்படின்னா குதிரை தான் கரெக்ட். ஸோ அந்த மூவி பேர் கூட வரும் இல்லையா, பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா பரி அப்படின்னா குதிரை. ஸோ அப்ப குதிரை ஏறும் பெருமாள் அப்படிங்கிறது வந்து அதனுடைய மீனிங். சரிங்களா? ஸோ பரி அப்படின்னா குதிரை. ஸோ கரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கரி அப்படின்னா தான் யானைன்னு அர்த்தம். சரிங்களா? அதனுடைய கருமை நிறத்தின் காரணமாக கரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கமுகு அப்படின்னா இங்க பாக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டானது. சரிங்களா? ஸோ கமுகு அப்படின்னா பாக்கு தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிற்றில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. சரிங்களா? ஸோ சிறு குகை கிடையாது. சிற்றில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக அது வந்து புறநானூர்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ சிற்றில் நற்றோன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினதிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். காவர் பின்றி எழுதியிருப்பாங்க. அதாவது என் மகன் எங்க இருக்கான்னு நீ கேட்குற, ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனை பெற்றெடுத்த கல் குகையானது இங்க தான் இருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த புறநானூறு பாடல் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து தான் வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ பி டி மூணுமே வந்து தப்பு. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான இணையை தேர்வு செய்ய தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி
கமுகு பாக்கு தான் வந்து கரெக்டானது. பரி அப்படின்னா குதிரை, கரி யானை, சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பொறுத்துக்க தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சொல்லும் பொருளும் பொறுத்தளவு மேக்ஸிமம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இதுலையுமே வந்து நீங்கள் ஒரு தெரிஞ்சுனா போதும், மற்றது வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்க தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தெளிவு, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓர்தல், உபசமம், பேர்தற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடங்கி இருத்தல், நற்காட்சி, அகற்றுவதற்கு, நல்லறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலையுமே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இலக்கிய வார்த்தைகளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு 4 வார்த்தை தெரியும் அப்படின்னா ஈஸியாக போட்டுருங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது 1 2 தெரிஞ்சு அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தெளிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவு அப்படின்னா என்னன்னா, ஸோ அது ஒருத்தன் வந்து தெளிவா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு வந்து நல்ல அறிவு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒருத்தன் வந்து தெளிவா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் வந்து நல்ல அறிவா கிளவரா இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவு அப்படின்னா என்னன்னா நல்லறிவு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி, தெளிவுன்னா நல்ல அறிவு கிடையாது, நற்காட்சின்னு அர்த்தம். ஸோ அதாவது என்னன்னா இஃப் சப்போஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு நீர்நிலையை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது தெளிவா இருக்கு அப்படின்னா என்னன்னா உள்ள இருக்க அந்த அதாவது ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு பக்கம்னா கிணறு பக்கம் போனோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா தெளிவா இருந்துச்சுன்னா ஆழத்துல என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு அந்த கிணறுல வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா கிணறு வந்து எவ்வளவு தெளிவா இருக்கோ, அந்த தண்ணி கிணத்துல இருக்க தண்ணி வந்து எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன தெரியும் அப்படின்னா உள்ள இருக்க வியூ பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்ப தெளிவு அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ள இருக்க காட்சி வந்து தெளிவா தெரியும். ஸோ அப்போ என்னன்னா தெளிவு அப்படின்னா நற்காட்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 2ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ இல்லைன்னா சி, ஸோ அதுதான் வந்து ஆப்ஷனாக வரப்போகுது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பியையும் டியையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பி டியும் வராது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்தற்கு, அகற்றுவதற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்தற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்கு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அகற்றுவதற்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீன்னு முடியணும். ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ல வந்து முடியணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசி ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ல தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ 2ல ஆரம்பிச்சு 3ல முடியணும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசி ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா 2ல ஆரம்பிச்சு 3ல தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஓர்தல், உபசமம். ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற எது ஆப்ஷன் இல்லை, கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா தான் முடியும். ஸோ உபசமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா? உபசமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஓர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லறிவு. ஸோ தெளிவு, நற்காட்சி, ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2 4 1 3. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ தெளிவு அப்படின்னா நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கி இருத்தல், பேர்தற்கு, அகற்றுவதற்கு. ஸோ பேர்தற்கு அப்படின்னா என்னன்னா அகற்றுவதற்கு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுல வந்து இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து உவசமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கு, உவசமத்துக்கு வந்து அடங்கி இருத்தல் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? உவசம்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தெளிவு அப்படின்னா நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கி இருத்தல், பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்க தான். ஸோ ஈன்று, கொம்பு, கழித்திட, அதிமதுரம். இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளை, தந்தது, மிகுந்த சுவை, மகிழ்ந்திட. சரிங்களா? ஸோ ஈன்று அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து வாழை கன்றை ஈன்றது அப்படின்னா என்னன்னா வாழை வந்து புதுசா ஒரு கன்றை வந்து அதாவது வாழை பக்கத்துலேயே வந்து புதுசா இன்னொரு வாழை மரம் முளைச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, அதாவது என்னன்னா இன்னொரு கண்ணை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதாவது பசு கன்றை ஈன்றது அப்படின்னா இன்னொரு பசு வந்து அது நமக்கு இன்னொரு கண்ணு குட்டியை நம்ம அந்த பசு வந்து நமக்கு கொடுத்துருக்கு, தந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈன்று அப்படின்னா என்ன அப்படின்னா தந்தது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈன்று அப்படின்னா பெற்று அப்படின்றது கரெக்ட் தான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தது, தந்து அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ ஈன்று அப்படின்னா என்னன்னா பெற்று அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். அட் த சேம் டைம்
இந்த தந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சி இல்லைன்னா டி, ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏயையும் பியையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒமிட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அப்போ 2 1 வரணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 1 அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு சிடி ரெண்டுமே வந்து 2 1 தான் வந்து ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இங்க பாருங்க அதிமதுரம்னு இருக்கு. ஸோ அதிமதுரம் அப்படின்னா என்ன அப்படின்னா மிகுந்த சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதி அப்படின்னாலே என்னன்னா அது ஒரு வந்து ஒரு மிகுதி வார்த்தை தான். ஸோ அது வந்து என்னன்னா ஒரு உரிச்சொல் மாதிரி தான் சொல்லுவாங்க. சால தவ நனி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதி அப்படின்னா அதீதம் அதிகம் அந்த மாதிரியானதை வந்து மீன் பண்றது அதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மீன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதி அப்படின்னா என்ன அப்படின்னா மிகுந்த சுவை, மதுரம் அப்படின்னா சுவை. நம்ம சாங்ஸ்ல எல்லாம் கேட்டிருப்பாங்க, சாங்ஸ்ல எல்லாம் நிறைய தமிழ் சாங்ஸ்ல வந்து இந்த அதிமதுரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது வந்து மீனிங் வந்து என்ன அப்படின்னா மிகுந்த சுவை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டானது சரிங்களா. ஸோ அப்போ கழித்திட அப்படின்னா என்ன, மகிழ்ந்திட. ஸோ கழித்திட அப்படின்னா என்னன்னா மகிழ்ந்திட அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஸோ 2 1 4 3 வரும் சரிங்களா. ஸோ 2 1 4 3 சரிங்களா. ஸோ ஈன்று அப்படின்னா தந்ததுன்னு அர்த்தம், கொம்புன்னா கிளை, கழித்திட மகிழ்ந்திட. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. ஸோ 2 1 4 3 ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மேட்ச் ஃபாலோயிங் தான். ஸோ முகில். ஸோ முகில்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். முகில் அப்படின்னால என்ன அப்படின்னா முகில் மேகம் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் டஃப்பானது தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிசிடி. ஸோ மூணுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுல தான் வந்து ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசிடி மூணுமே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டூல தான், அதாவது முகில் மேகம் அப்படிங்கிறத கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததுக்கான ஆன்சர் வந்து ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு இது பண்ணுறது கரெக்டாக இருக்கு சரிங்களா. ஸோ சேகரம் வாகு விண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாகு அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ வாகு அப்படின்னா என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு இது வேலையை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நீ வாகுவா பண்ணு, ஸோ வாகா பண்ணு, ஸோ அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ வந்து என்னன்னா நீ வாகா நீ பண்ணலை, ஸோ அதனால தான் இதை தப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ சரியா வந்து அதை பண்ணலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ வாக்கு அப்படின்னா என்னன்னா நீ சரியாக அப்படிங்கிறதா வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ மூணுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கு வந்து ஒண்ணுங்கிறது ஆன்சர். ஸோ சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுங்கிறது ஆன்சர். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டில தான் அந்த மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ முகில் மேகம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சேகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் வரப்போ, நம்ம ப்ரீவியஸ் அந்த 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின்லையும் சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணம். ஸோ வாகு அப்படின்னா சரியாக. ஸோ விண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சேதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ விண்ணம் அப்படின்னா சேதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த புயல் பாட்டு கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து இந்த பாட்டை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ முகில் மேகம், சேகரம் கூட்டம், வாகு சரியாக, விண்ணம் அப்படின்னா சேதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 2413 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பொறுத்துக்க மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சது தான், இந்த சேகரம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தது தான். ஸோ சேகரம் அப்படின்னா பார்த்தது இந்த வாக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ சேகரம்னா என்னன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒன்று கூட்டம் அப்படின்றது பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ ரெண்டுக்கு வந்து பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுன்னு வரணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஏபிசி மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுன்னு தான் இருக்கு. ஸோ அதாவது பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுன்னு மேட்ச் ஆயிருக்கிறது வந்து ஏபிசி மூணுக்குமே வந்து ஒன்றுன்னு தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஆன்சரை தான் ஒமிட் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டி அப்படிங்கிறதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வாகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாகு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். ஸோ வாகு அப்படின்னா என்ன அப்படின்னா சரியாக அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நடுவில் பிக்கும் சிக்கும் 1 4ன்னு எது வந்திருக்கோ அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ பிக்கும் சிக்கும் 1 4 எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன் பில தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ 2 1 4 3. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ கெடி கலங்கி அப்படின்னா என்னன்னா மிக வருந்தி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2 சரிங்களா. ஸோ கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தின்னு அர்த்தம். ஸோ சேகரம் கூட்டம் பார்த்தோம், வாகு சரியாக.
ஸோ மெத்த அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ மெத்த அப்படின்னா என்ன அப்படின்னா மிகவும் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ 2 1 4 3 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ கெட்டிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி, சேகரம் கூட்டம், வாகு சரியாக, மெத்த அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நம்ம மெத்த அப்படி மிகவும் அப்படின்னு கூட நம்ம உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்த கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா பொறுத்துக்காத மாடல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொலம், கடறு, கோடு, குருளை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காடு, குட்டி, அழகு, கொம்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குருளை அப்படின்னா படிச்சிருப்போம், சிங்க குருளை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா சிங்கத்தோட குட்டியை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சிங்க குருளை அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கத்தோட குட்டியை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சிங்க குருளை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா குருளை அப்படின்னா குட்டி அப்படின்னு தான் வரும். ஸோ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, டிக்கு வந்து என்ன அப்படின்னா டூன்னு முடிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பிக்கு தான் வந்து ரெண்டாம் நம்பர் வருது சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. ஸோ பின்னாடி இருக்க அந்த மற்ற மூணையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ பொலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா. ஸோ பொலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கடறு அப்படின்னா காடு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ கடறு அப்படின்னா காடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ 3 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ கோடு அப்படின்னா கொம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 1. லாஸ்டா குருளை அப்படின்னா குட்டி. ஸோ 3 1 4 2. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ 3 1 4 2. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ பொலம் அழகு, கடறு காடு, கோடு கொம்பு, குருளை அப்படின்னா குட்டி சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பொறுத்துக்க மாடல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமர், முனிவு, தார், முடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை, உறவினர், சினம், மாலை. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தார்னா என்ன அப்படின்னா மாலை. மாலை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மா தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மங்கைய கண்ணானை பாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும், திருப்பாவையில் வந்து வரும் சரிங்களா. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தார் மாலையை தார் அணிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிருஷ்ணனை பற்றி பாடுறப்போ அவன் வந்து எந்த மாதிரியான மாலையை அணிந்திருப்பான் அப்படின்றப்போ இந்த தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் வந்து மென்ஷன் பண்ணி வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ தார் அப்படின்னா என்ன அப்படின்னா மாலை அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முடி அப்படின்னு இருக்கு. ஸோ முடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏழு தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சிக்கு வந்து 4 இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முடி அப்படின்னு இருக்குது. ஸோ முடிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ முடி அப்படின்னா தலை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ முனிவு அப்படின்னா சீனம். ஸோ அப்போ வந்து 3ன்னு வரணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமர் அப்படின்னா உறவினர். ஸோ 2 3 4 1. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ தமர் அப்படின்னா உறவினர், முனிவு சினம், தார் மாலை, முடி அப்படின்னா தலை. ஸோ ஆப்ஷன் ஏ 2 3 4 1 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் பொறுத்துக்க தான் மறுபடியும் சரிங்களா. ஸோ சீவன், வையம், சபதம், மோகித்து, உலகம், விரும்பி, உயிர், சூளுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வையம் சபதம் நம்ம ரெண்டுக்கும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ வையம் அப்படின்னா உலகம் சரிங்களா. ஸோ வையம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ வையம் அப்படின்னா உலகம்னு வரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சூளுரைக்கிறது. ஸோ அப்போ சூளுரை அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா. ஸோ அப்போ வையம் அப்படின்னா 1, சபதம் அப்படின்னா 4. அதாவது இங்கே பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கணும், சிக்கு வந்து 4 இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து எப்படி அங்கே எங்கே அதுக்கு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பியில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கு சரிங்களா. ஸோ பி அப்படின்னா வையம் அப்படின்னா உலகம். ஸோ அப்போ 1, சபதம் அப்படின்னா சூளுரை அப்போ 4 சரிங்களா. ஸோ ரிமைனிங் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ சீவன் சொல்லியிருக்காங்க. ஸோ சீவன் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிர்.
ஸோ சீவன் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிர். ஸோ இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதாவது நமக்குள்ளதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நம்ம உயிர் தான் வந்து கடவுள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸோ மோகித்து அப்படின்னா என்ன அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ மோகித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அப்போ 3 1 4 2. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 3 1 4 2 ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஸோ சீவன் உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். 3 1 4 2 ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்து பொறுத்துக்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி, சீலை, சான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது வந்து இதுதான் சீலை. சீலை வேணா என்ன அப்படின்னா சேலை, நம்ம துணிக்கடையில் எடுப்போம் இல்லையா, அந்த சேலை தான் வந்து சீலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேலை அப்படின்னா என்ன அப்படின்னா புடவை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சேலைனா என்ன அப்படின்னா புடவை அப்படிங்கிறது தான் வந்து சரி. சரிங்களா. ஸோ சேலை அப்படின்னா புடவை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. ஸோ சீலை அப்படின்னா புடவை. ஸோ அப்போ சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான், இங்கே ஆப்ஷன் டியில் தான் 3க்கு நேராக 2ன்னு இருக்கு. ஸோ அதனால வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ ரிமைனிங் செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா குழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நில அளவை பெயர். ஸோ இப்போ கிராமத்து சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நிலத்தை அளக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 குழி 3 குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 குழி நிலம் இருக்கு, இல்லை 3 குழி நிலம் இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ நீ குழி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நில அளவை பெயர். ஸோ குழிங்கிறது நில அளவை பெயர். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3ன்னு வரணும். சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா மணி. மணி அப்படின்னா என்ன அப்படின்னா முற்றிய நெல்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெல்மணி எல்லாம் விளைஞ்சிருக்கு, ஸோ நெல்லுமணி எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, நல்ல நல்ல நெல்மணி விளைச்சல் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெல்மணி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ முற்றிய நெல் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்ல விளைஞ்ச நெல் தான் வந்து மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 3 4. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா. ஸோ சான் அப்படின்னா என்ன அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஸோ நம்ம ஜான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜான் 2 ஜான், அந்த மாதிரி நம்ம ஜான் நீட்டல் அளவை பெயர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அப்போ குழி அப்படிங்கிறது நில அளவை பெயர், மணிங்கிறது முற்றிய நெல், சீலை அப்படின்னா புடவை, சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். சரிங்களா. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி 3 4 2 1 அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ குழி நில அளவை பெயர், மணி முற்றிய நெல், சீலை புடவை, சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா இது வந்து பெரிய புராணத்தில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சொல் பொருள் பொறுத்துக. ஸோ நமன் அப்படின்னா யமன் அர்த்தம். ஸோ நமன் அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா அடியார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்பர் அப்படின்னா அடியார்னு அர்த்தம். சரிங்களா. ஆக்சுவலாக அது வந்து பெரிய புராணம் கிடையாது. நம்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ நாணாமே அப்படின்னா என்ன அப்படின்னா கூசாமல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ நாணாமே அப்படிங்கிற பொருள் வந்து என்ன அப்படின்னா கூசாமல் அப்படின்னு அர்த்தம் மீனிங். ஸோ உய்மீன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. ஸோ உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படிங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 3 4 1. ஸோ 2 3 4 1 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டானது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 7 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 2 3 4 1. நமன் அப்படின்னா நமன் யமன், நம்பர் அடியார், நாணாமே கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ 2 3 4 1 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பக்கம் சமர், கழனி, களம், ஆழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயல், கடல், போர், கப்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமர். ஸோ சமர் அப்படின்னா என்ன அப்படின்னா சமர் புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா போர் புரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சமர் அப்படின்னா என்ன அப்படின்னா போர் புரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு வரணும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கழனி. ஸோ கழனி அப்படின்னா என்ன அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. ஸோ கயல் அப்படின்னா கழனி அப்படின்னா என்ன அப்படின்னா வயல் அப்படிங்கிறதா வந்து கரெக்டானது. ஸோ அப்போ
3 1. ஸோ 3 1ன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் வந்து 3 1ன்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியில் 3 1ன்னு ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து இப்போதைக்கு கரெக்ட் ஆன்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா களம் அப்படின்னு இருக்கு. ஸோ களம் அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். ஸோ களம், தோணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, களம் தந்த பொற்பரிசம், களித்தோணி கரை சேர் குந்து அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுல ஒரு பாட்டு இருக்குச்சுங்க. ஸோ களம் தந்த பொற்பரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பலில் வந்த அந்த பரிசு பொருட்களை தோணி மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறநானூறு பாடல் வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர் குந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப களம் அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆழி அப்படின்னா என்ன அப்படின்னா கடல். ஸோ ஆழி அப்படின்னா பெருங்கடல், கடல் எல்லாத்துக்கும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆழி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆழி அப்படின்னா என்னன்னா கடல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சமர், போர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3. கழனி அப்படின்னா வயல், களம் அப்படின்னா கப்பல். ஸோ அப்போ 4. ஆழி அப்படின்னா கடல். ஸோ 3 1 4 2. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ சமர், போர், கழனி, வயல், களம், கப்பல், ஆழி, கடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளாளம், அந்தன், அயன், ஸோ மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலையுமே வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தெரிஞ்சா போதும். ஸோ 4 ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாததான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பின்னாடி இருந்து போகலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மால் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து திருமால் அப்படின்னு இருக்காரு. ஸோ திருமால்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஷ்ணுவனுடைய அவதாரங்கள் ஒன்று தான் வந்து இந்த திருமால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மால் அப்படின்னா என்ன அப்படின்னா திருமால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மால் அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரம் தான் வந்து மால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4வது ஆப்ஷன் வந்து 2ல முடியணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி 3 வார்த்தை வந்து 3 ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ல வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒன்று அது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்தம்னு கொடுத்துருக்காங்க, ஆளாளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆளாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆளாளம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை வந்து கழுத்துலயே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து என்னன்னா ஆளாளம் அப்படின்னா என்ன அப்படின்னா நஞ்சு அல்லது விஷத்தை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆளாளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நஞ்சு அல்லது விஷத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆளாளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே ஆப்ஷன் 3 பியில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தம்னு வருது. சரிங்களா? ஸோ அந்தம்னா என்ன அப்படின்னா ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு. ஸோ ஆதி அந்தம் அப்படின்னா அந்தம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம். ஸோ ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஸோ அப்போ 3 4. ஸோ 3 4. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன் இருக்கு. ஸோ அயன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து ஒன்னே ஒன்று தான், அது வந்து பிரம்மன். ஸோ 3 4 1 2. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ ஆளாளம் அப்படின்னா நஞ்சு, அந்தம் அப்படின்னா முடிவு, அயன் பிரம்மன், மால்னா திருமால் அல்லது விஷ்ணுவனுடைய ஒரு வடிவம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கதலி, பூகம், கவரி, மன்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமுகு, மாளிகை, வாழை, சாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டான வார்த்தைகளாக தான் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே வந்து கஷ்டமான வார்த்தைகள் தான். ஸோ இலக்கிய வகையான வார்த்தைகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கதலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கதலி அப்படின்னா என்ன அப்படின்னா வாழை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டானது. ஸோ கதலி அப்படின்னா என்னன்னு மீனிங் அப்படின்னா வாழை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஓல்டு புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ கதலி அப்படின்னா வாழை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் சியையும் டியையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
எலிமினேட் பண்ணிடலாம் சரிங்களா. ஏன்னா 3ல வந்து ஆரம்பிக்கல சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பூகம் அப்படின்னு இருக்கு சரிங்க. ஸோ பூகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கமுகு அப்படிங்கிறது தான் வந்து பூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூகம் அப்படின்னா கமுகு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து 3 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கவரி. ஸோ கவரி அப்படின்னா சாமரை வீசுறது. ஸோ அந்த கவரி மானால் செஞ்ச அந்த தோகை கவரி மானுடைய தோகையில தான் வந்து சாமரை செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது மன்னருடைய இரு பக்கத்துலயும் வந்து விசிறி வச்சு வீசுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவரி மானுடைய தோகையில செஞ்சது சரிங்களா. அப்போ கவரி அப்படின்னா சாமரை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்போ 3 1 4. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்றல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மன்றல் அப்படின்னா என்னன்னா மாளிகை அப்படிங்கிறது பொருள். ஸோ மன்றல் அப்படின்னா என்னன்னா மாளிகை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மன்றல் அப்படின்னா மாளிகை. அப்போ 3 1 4 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ கதலி வாழை பூகம் கமுகு கவரி சாமை மன்றல் அப்படின்னா மாளிகை அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். இங்க மன்றல் அப்படின்னா மாளிகை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி வந்து இதுக்கானது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிலப்பதிகாரத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தூசு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ தூசு அப்படின்னா என்ன அப்படின்னா பட்டுவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தூசு அப்படின்னு சொல்லுவோம். தூசு அப்படின்னா பட்டு. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 2. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா துகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூசு அப்படின்னா பட்டு, துகிர் அப்படின்னா என்ன அப்படின்னா பவளம். அப்போ 2 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறுக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறுக்கை செல்வம் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம் சரிங்களா. முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். வெறுக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நொடை அப்படின்னா என்ன அப்படின்னா விலை. ஸோ அப்போ 2 1 4 3. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி 2 1 4 3 தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ நேமி இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூய் விரிச்சி சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விரிச்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா முல்லைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து ஒரு பாடல் 10th புக்ல நினைக்கிறேன். விரிச்சி அப்படி விரிச்சி கேட்டல் அப்படின்னா என்னன்னா நற்சொல் கேட்டல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஒரு பெண் வந்து கண்ணுக்குட்டியை வந்து காணாம போய் அதாவது ஒரு பெண் வந்து அதாவது அவ வந்து ஒரு தோழின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ தலைவியினுடைய தோழி வந்து ஒரு ஓரத்தில் நின்று நற்சொல் விழுகுதா இல்லை வேற சொல் விழுகுதா அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்குட்டியினுடைய அம்மா வந்து கூடிய சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா விரைவில் வருதல் அப்படிங்கிறது ஒரு நற்சொல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ விரிச்சி அப்படின்னா நற்சொல் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா தெரியும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து சிக்கு வந்து 1ன்னு வந்திருக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிசிக்கு வந்து 1ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏயையும் டியையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேமின்னு இருக்கு. ஸோ அடுத்து வந்து தூய் சுவல் அப்படின்னு இருக்கு சரிங்களா. ஸோ நேமி அப்படின்னா என்ன அப்படின்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நேமி அப்படின்னா என்ன அப்படின்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நேமி அப்படின்னா சக்கரம். ஸோ இப்போ 3ல ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பி தான் வந்து 3ல ஆரம்பிக்குது. தூய் அப்படின்னா தூவி அப்படின்னு அர்த்தம். ஸோ தூய் அப்படின்னா என்ன அப்படின்னா தூவி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா தூய் அப்படிங்கிற பொருள். அப்போ 3 4 ஆல்ரெடி நம்ம 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 2 தான் சரிங்களா. அப்போ சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னா தோல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ துவல் அப்படின்னா என்னன்னா தோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ நேமி சக்கரம் தூய் தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா சாந்தம் மகத்துவம் தாரணி இரக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு தெரியும் சாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்க பையனை சாந்தமான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே அமைதிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 4ல தான் இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மகத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மகத்துவம்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று தான் வந்து ரொம்ப மகத்துவமானது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா 1ல வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ 4 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தாரணி அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம்னு அர்த்தம். ஸோ தாரணி வையம் பூமி பூலோகம் பூ உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா. அப்போ 4 1 2.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இரக்கம். ஸோ ரொம்ப கருணை மனம் நிறைந்தவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரக்க குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கருணை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ல வந்து இருக்கு. ஸோ அப்போ 4 1 2 3 சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ சரிங்களா. ஸோ 4 1 இன்னும் 2 3 சரிங்களா. ஸோ அப்போ சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, தாரணி, உலகம், இரக்கம், கருணை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னு ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கு அப்படின்னா என்னன்னா மகரந்தம் அப்படின்னு பொருள். ஸோ கொங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அலர் அப்படின்னா மலர்தல், அலர் அப்படின்னா மலர்தல், அப்போ 2 1 வரும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மேரு அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ தட்சிண மேரு அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இமயமலையை தான் நம்ம வந்து தட்சிண மேரு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அப்போ மேரு அப்படின்னா இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திகிரி. ஸோ சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கொங்கு அப்படின்னா மலர்தல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ கொங்கு அப்படின்னா திகிரி ஆணை சக்கரம். ஸோ ஓகே கரெக்டாக தான், கரெக்டாக தான் சரிங்களா. ஸோ திகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆணை சக்கரம் தான் வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மேரு அப்படின்னா இமயமலை சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 2 1 4 3 தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ கொங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா மகரந்தம், கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், மேரு அப்படின்னா இமயமலை சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 2 1 4 3 தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அப்படியே வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு பார்த்துருந்தோம். கெடிகலங்கி இதுவுமே நம்ம பார்த்துருந்தோம், மிக வருந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்ணம், சேதம், அடுத்து வந்து வாகு அப்படின்னா சரியாக அப்படின்னு பார்த்துருந்தோம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஏன்னா இது வந்து நம்ம ப்ரீவியஸாக நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தது தான் சரிங்களா. ஸோ சேகரம் அப்படின்னா கூட்டம், அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து டூல் ஆரம்பிக்கும். கெடிகலங்கி அப்படின்னா மிக வருந்தி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணம் அப்படின்னா சேதம் அப்படின்னு அர்த்தம் சரிங்க. விண்ணம் அப்படின்னா சேதம், வாகு சரியாக 2 4 1 3, அப்போ ஆப்ஷன் 3 சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ சேகரம் கூட்டம் கெடிகலங்கி மிக வருந்தி விண்ணம் சேதம் வாகு சரியாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். கடும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கடும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சுற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடும்பு அப்படின்னா சுற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நரலும் அப்படின்னா ஒலிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நரலும் அப்படின்னா ஒலிக்கும், நரலும் ஒலிக்கும். பொம்மல் அப்படின்னா சோறு. இது வந்து மலைப்படுகடாமல் இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பொம்மல் அப்படின்னா சோறு, படுகர் அப்படின்னா பள்ளம். ஸோ படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஸோ படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ 3 நரலும் ஒலிக்கும் 3 1 4 2, 3 1 4 2 தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 3 1 4 2 வந்து பார்த்தோம் இங்க ஆப்ஷன் டில தான் இருக்கு சரிங்களா. ஸோ கடும்பு சுற்றம், நரலும் ஒலிக்கும், பொம்மல் சோறு, படுகர் பள்ளம். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ முனிவு, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தது தான். முனிவு, தார், தமர், முடி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களே ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சரிங்களா. இது பார்த்த கொஸ்டின் ஆர்டர் மட்டும் தான் வந்து மாறி வந்திருக்கே தவிர மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாக்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தது தான் சரிங்களா. ஸோ முனிவு, தார், தமர், முடின்னு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலை, சினம், மாலை, உறவினர் அப்படின்னு இருக்கு சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் வந்து ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆன்சரை பின் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ 2 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆன்சர் வந்து நான் பின் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 2 கொஸ்டினுக்கான ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தா இப்போ வந்து 13th கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்னொரு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஒரு 75 டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75 கொஷின்ஸ் கிட்ட இந்த சொல்லும் பொருளும் நான் எடுத்து வச்சிருந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்லையும் மேக்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்லையும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் சரிங்களா. ஸோ மறக்காம 2 கொஷினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் மீட் பண்ணுவோம்.